ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மோர் சாம்பார். இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 4 மிளகாய். காரத்துக்கு நான் 4 மிளகாய் தான் எடுத்தேன். இது 2 பேருக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். 4 பேர்னால் இது டபுள் பண்ணிக்கணும் எல்லாமே. அதுக்கப்புறமா அது நல்லா கோர்ஸ் பவுடராக நம்ம பிடிச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி தோரம்பருப்பு 1/2 கப்பு தோரம்பருப்பு வேக வச்சு அது ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பு கடைஞ்ச மோர், கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தேவையில்லை. அப்புறமா தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து மூட்டி ரெடியாக நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் இதுக்கு வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய்னால முதல்ல நம்ம இது புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் வெண்டைக்காய் முதலே நம்ம நல்லா வதக்கி வேகும்படியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதுலேயே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற மோர் 1 கப்பு, கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் இது பெருங்காயப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா மோர் நம்ம விட்டதுனால கொதிக்கப்படாது நிறைய நேரம். அப்புறம் பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தோரம்பருப்பை மிக்ஸ் பண்ணிட்டு, ஜஸ்ட்டு நம்ம மோர் குழம்பு எல்லாம் பண்ணும்போது நுரைச்சி வரும்போது நம்ம எடுத்துருவோம் இல்லையா, அதே மாதிரி நுரைச்சி வரும்போது எடுத்தாச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அது மோர் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.